அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பையன் உங்களோட பழகுறானா, அவன் வெறும் லவராக இருக்க ட்ரை பண்ணுறானா இல்லை ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்க ட்ரை பண்ணுறானா அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே பசங்களோட சைக்காலஜி அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்க லவ், மேரேஜ், குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றத ஈஸியாக ஒரு பொண்ணோட இமேஜின் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பொண்ணுங்க அப்படியே ஆப்போசிட். அவங்க ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணினதுக்கப்புறம் தான் லவ் பண்ணுறது, மேரேஜ் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டதும் காதல் அப்படின்றது பசங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். அதே மாதிரி ஒரு ஆணுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் இன்னொரு பெண் கிட்ட இருந்து ஒரு அன்பு, பாசம், நட்பு கிடைக்குது அப்படின்னா அந்த ஆண் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். அது அந்த ஆணோட மெச்சூரிட்டியை பொறுத்து அந்த பொண்ணு அவனுக்கு ஃப்ரெண்டாவோ இல்லை லவராவோ இல்லைனா ஒய்ஃபாவோ இல்லை லீகல் ரிலேஷன்ஷிப்பாவோ இருக்கலாம். இதையும் மீறி ஒரு பையன் ஒரு பொண்ணை அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னா, ஒன்று அந்த பையனுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கேர்ள்ஸ் அப்படின்றது ஒரு பேடா இருந்திருக்கும். ஸோ அதனால அவன் அவாய்ட் பண்றான். இல்லை அப்படின்னா பொண்ணுங்க கிட்ட இருந்து போதுமான அளவு அன்பு அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்னொரு பொண்ணு கிட்ட இருந்து அவனுக்கு தேவைப்படலை, அதனால அவன் ரிஜெக்ட் பண்றான். இது ரெண்டும் தான் காரணமா இருக்க முடியும். சரி, இப்போ உங்களோட பழகிட்டு இருக்கிற பையன் உங்களை வெறும் ஃப்ரெண்டா நினைச்சு பழகிட்டு இருக்கானா இல்லை லவரா நினைச்சு பழகிட்டு இருக்கானா அப்படின்றத செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பையனே ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணி உங்களோட சேட் பண்ணி உங்களோட நெருங்கி பழகிட்டு இருக்கான் அப்படின்னா மோஸ்ட்லி அது லவ்வா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். நீங்க பேசி பழகிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டா லவரான்றது தெரியல அப்படின்னா அந்த பையன் ஃப்ரெண்டா இருந்தா அப்படின்னா கடைசி வரைக்குமே உங்களோட அந்த ஃபார்முலான ஒரு பேச்சு அவன்கிட்ட இருக்கும். உங்ககிட்ட க்ளோஸா நெருங்கி வரமாட்டான், ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு இருப்பான். லவ்வரா இருந்தா அப்படின்னா நீங்க, நாங்க, வாங்க, போங்க, அதுல இருந்து நீ, நான், வா, போ அப்படின்னு ஆரம்பிச்சு அம்மு, செல்லம் அந்த மாதிரி சேட் பண்ணிட்டு இருப்பான், அந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி க்ளோஸா நெருங்கி வர்றான் அப்படின்னா கண்டிப்பா அந்த பையனுக்கு உங்க மேல ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம், இது அடிக்கடி ட்ரை பண்ணாதீங்க. ஈஸியா கண்டுபிடிக்கணும் அந்த பையன் ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அவனோட பொசசிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. நீங்க இன்னொரு பையனோட பேசிட்டு இருக்கிறதையோ இல்ல பழகுறதையோ உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையன் விரும்ப மாட்டான். பையன் போல்டா இருந்தா அப்படின்னா நீங்க பழகிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை போய் அடிக்கிறதுக்கோ இல்ல அவனோட சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவனோட போல்ட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா அந்த பையனை பத்தி பேடா ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவான். நீ அவன் கூட எல்லாம் சேரக்கூடாது, அவனோட பேசாத, அவன் சரியில்லை, அவன் கேரக்டர் சரியில்லை, அந்த மாதிரிலாம் சொல்லுவான். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா அந்த பையனோட பொசசிவ்னஸ் வெளிப்படுது. அது மேக்ஸிமம் லவ்வா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸா இருந்தா ஒரு அளவு கேர் பண்ணுவாங்க, லவ்வரா இருக்கும்போது அது அதிகமா வெளிப்படும். ஸோ இதை வச்சே பொண்ணுங்க டெஸ்ட் பண்ணலாம், இந்த பையன் லவ் பண்றானா இல்லை ஃப்ரெண்ட் தானா அப்படின்றத. ஆனால் அதிகமாக டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பையன் கடுப்பாகி உங்களை அவன் என்னன்னாலும் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அந்த பொசசிவ்னஸ். உங்களை லவ் பண்ற பையன் தன்னோட ஜாப் பத்தி அதிகமாக பேசுவான், தன்னோட பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி அதிகமாக பேசுவான், தன்னோட தைரியத்தை பத்தி அதிகமாக பேசுவான். இது ரிலேட்டடாகவே அவனோட டாபிக் இருக்கும். அதாவது உங்களை தன்னோட ஆண்மை மூலமா அவன் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா மேக்ஸிமம் அவன் லவ்வரா மாறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அவன் லவ் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை உங்ககிட்ட சொல்லுவான். நீங்க ஃப்ரெண்டா இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்டா ஏதாவது 2-3 டைம் சொல்லிட்டு அதோட விட்டுருவான். அதே மாதிரி அவன் பண்ணக்கூடிய தப்புகளை ஓப்பனா உங்ககிட்ட சொல்லுவான். அதாவது அவன் ட்ரிங்க்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற என்ன மாதிரியான தப்புகள் அவன் பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லுவான். அவனோட தாட் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு லவ்வரா இருந்து அந்த பையனை கைட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பையனுக்கு பிடிச்ச ஒரு ஃபீலிங். ஸோ அந்த கைட்னஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட தப்புகளை உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பையன் லவ்வரா மாறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். உங்களோட சேட் பண்ணிட்டு இருக்கான், இல்ல கால் பண்ணிட்டு இருக்கான், இல்ல உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கானா, நீங்க போதும் நம்ம முடிச்சிடலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னா கூட அந்த பையன் முடிக்க மாட்டான். அதை கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவான். அப்படி கன்டினியூ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் தொடர்ந்து அப்படின்னாலே அவன் லவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகமா இருக்கும். அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியால நீங்க ப்ரொஃபைல் பிக்சர் மாத்துறீங்க, இல்ல போஸ்ட் போடுறீங்க, இல்ல ஏதாவது ஸ்டேட்டஸ் மாத்துறீங்க அப்படின்னா அவன் தேடி இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஆளா அதை கமெண்ட் பண்ணிட்டே இருப்பான், லைக் போட்டுட்டே இருப்பான். ஸோ அப்படிலாம் போட்டுட்டு இருந்தானா மேக்ஸிமம் அவன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான், உங்களோட க்ளோஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான்னு அர்த்தம். அதே வெறும் ஃப்ரெண்டா இருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டுட்டு அதோட விட்டுருவாங்க. அதையும் விட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க உங்களுடைய போஸ்ட்டை. அதே மாதிரி இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல அதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அது ரிலேட்டடான ஒரு ஸ்பீச்சை உங்ககிட்ட இங்க இன்பாக்ஸ்ல தனியா பேசிட்டு இருப்போம். ஸோ அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா உங்க கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் அதை கன்டினியூ பண்ணிட்டே இருப்பான். அதை நீங்க ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அவனால அந்த ஸ்டாப் ஏத்துக்க முடியாது, திரும்பவும் அந்த கன்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னாலே மேக்ஸிமம் அவன் லவ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் மிக அதிகம். ஒரு லவ் பண்ற பையன் தன் லவ் பண்ணக்கூடிய பொண்ணு கிட்ட தன்னோட ஃபேமிலி மேட்டரை ஷேர் பண்றான் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த பொண்ணு தன்னோட ஒய்ஃபா நினைக்க ஆரம்பிச்சிருக்கான்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னோட ஃபேமிலி மேட்டரை
ஃப்ரெண்டாக இருக்கிற உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு விரும்புகிறான்னு தான் அர்த்தம். ஸோ இது மேக்ஸிமம் அந்த மாதிரி தாட்டில் வந்து பேசிட்டு இருக்கிற பசங்க வந்து லவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து சில விதிவிலக்குகளும் உண்டு. அவன் பண்ணக்கூடிய ஜாப், அவன் போடக்கூடிய ட்ரெஸ், அவனோட திங்ஸ் எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு அவன் நினைக்கிறானோ அதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பான். இல்லைனா அதில் ஏதாவது ஒரு ஐடியா கேட்டுகிட்டே இருப்பான். இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது எப்படி இருக்குது, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, இந்த பைக் எப்படி இருக்குது, நான் வச்சிருக்கிற பைக் பிடிச்சிருக்கிறா, என்னோட ஜாப் பிடிச்சிருக்குதா, நான் அதுக்கப்புறம் என்னோட ஜாப்ல இந்த லெவலுக்கு போக போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரும், அந்த மாதிரியே அவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்ககிட்ட அடிக்கடி ஷேர் பண்ணிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து உங்களுக்கு கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு அர்த்தம். உங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணுவான். ஆனால் மற்றவங்க கிட்ட அவன் வந்து அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டான். அவனோட கேரக்டர் வந்து அதுவாகவே இருக்காது. ஆனால் உங்ககிட்ட மட்டும் அந்த மாதிரி பேசி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஸோ அப்படி பண்ணனா கண்டிப்பாக அது லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, ஸ்மைல் பண்ண கூட ரெடியாக இல்லாத ஒரு பொண்ணை ஒரு பையன் சிரிக்க வச்சிட்டானா போதும், அந்த பொண்ணு அந்த பையனுக்காக என்னனாலும் செய்ய ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து பிடிக்கும், நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு ஆணை வந்து பிடிக்கும். அதனால இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மொக்கையான ஜோக்ஸ் சொல்றது, மொக்கையான கவிதைகள் சொல்றது, மொக்கையான விஷயங்கள் பண்ணி அந்த பொண்ணை வந்து சிரிக்க வச்சு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ அப்படி கண்டினியூவாக பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக அது லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தன்னோட முக்கியமான வேலைகள் எல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட வர்றது, உங்கள் கூட சேட் பண்ணுறது, உங்கள் கூட ஊர் சுற்றுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு லவ் வந்து வச்சுருக்கான்னு தான் அர்த்தம். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பையன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருக்கானா இல்லைன்னா லவ்வராக இருக்கானா அப்படின்றத. நன்றி.